சாரதா நடந்தது எல்லாமே பூரி கிட்ட சொல்கிறாங்க. பூரி எப்படிம்மா நீ அவங்கள உள்ளே விட்ட அப்படின்னா என்னடி பண்ணுறது, என் தலையெழுத்து. கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, வழியில் நின்றுட்டு இருந்தேன், இதுங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு உள்ளே கூப்பிட மாட்டியான்னு வாலண்டரியாக கேட்டாங்க. சரி உள்ளே கூப்பிட்டு காஃபி கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தா இவளே காஃபி போட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன கலந்தாலேனே தெரில, என் வாயே திறக்க முடியல. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அந்த நக்ஷத்ரா. வாய் இப்படி திறக்க முடியாததை யூஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போகிறா இந்த அபூர்வா அப்படின்னு சொன்னதை கேட்டு பூர்ணா சரிம்மா இதை அண்ணன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா வேணாடி அவன் என்னை திட்டுவான்னு சொல்கிறாங்க. சாரதாவை தேடி வந்து கேபி சொல்கிறாரு, இந்த மாதிரி பூமி வந்து ககன் ஆஃபீஸில் சேர்ந்துருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லையே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிஏவா அவன் வந்து இவளுக்கு வேலை கொடுத்துருக்கான். ககனை யாரும் பார்க்கக்கூடாது, ககன் கிட்ட யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பூமி வந்து அங்கே வேலைக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக இந்த நட்சத்திரா ககனோட காதலுக்காக உயிரை விட துணிஞ்சிட்டா. அதை பார்த்து தான் இந்த பூமிக்கு இப்படி ஒரு பயம் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு கேபி சொல்ல சரி ஓகேன்றாங்க. பூமி ஒரு பழம், நட்சத்திரா ஒரு கல். பூமின்ற பழம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது நட்சத்திரான்ற கல்லை வச்சு அடிச்சாதான் அது கிடைக்கும். நீ என்ன பண்ற, அவன் மனசுல நட்சத்திராவை பத்தி நீ பேச ஆரம்பி, அப்போ அவன் மனசுல என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஐடியா கொடுக்க சரி நான் அப்படியே பண்றேன்றாங்க இந்த சாரதா. பூமி கோயில்ல சாரதாவை சந்திக்கணும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால சாரதாவும் வராங்க. ரொம்ப கோவமாகவே சாரதா பேசுகிறாங்க. எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி வர சொன்ன சொல்லு, உன்னை பார்த்தாலே பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன், ஆனால் என் பையன் சொல்லியிருக்கான் பூமியை எங்கே பார்த்தாலும் முன்னாடி பேசுகிற மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்திருக்கேன். எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, ஏன் ஆண்டி என்னை மூணாவது மனுஷி மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, நீ மூணாவது மனுஷி தானேம்மா, இதில் என்ன சந்தேகம் இருக்குது, நீ படுத்துன அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் உங்கள் பையனோட ஆஃபீஸில் வேலை செய்கிற தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் தெரியும் சொல்லு அப்படின்றாங்க சாரதா கோவமாகவே. இல்லை நாளைக்கு அங்கிள் என்னை தத்தெடுக்க போகிறாரு, தத்தெடுத்ததுக்கப்புறம் நீ வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டி, நீ கொஞ்சம் உங்கள் பையன்கிட்ட பேசுங்க ஆண்டின்னு சொல்ல, நான் எதுக்கு பேசணும், ரெண்டு வீடுமே பகையாளியாக இருக்கும்போது நீ ஒரு கை அந்த வீட்லேயும் இன்னொரு கை இந்த வீட்லேயும் இருக்கணும்னு நினைக்கிற, நீ தான் தெளிவாக முடிவெடுக்கணும். ஒன்று அந்த வீட்டில் இரு, இங்கே வரக்கூடாது, இங்கே வந்துட்டேன்னா திரும்பவும் அந்த வீடை நினைக்கக்கூடாது. நீ செய்யறதை விட்டுட்டு என்கிட்ட வந்து உதவி கேட்டுட்ருக்க, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ எங்களை அவமானப்படுத்தினதுக்கு லைஃப் லாங் நான் உங்களுக்கு மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, உன் கூடயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவ, இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சாரதா பூர்ணி கிட்ட ஏற்கனவே சொல்லி வைக்கிறாங்க, அண்ணன் கிட்ட நீ தான் கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு. கடைசியில் ககன் ஆஃபீஸுக்கு போகும்போது ரெண்டு பேரும் வந்து வெளியில் நிற்கிறாங்க. பூரி வந்து அம்மா அவங்ககிட்ட ஏதோ பேசணுமான்னு அவள் பயந்துக்கிட்டே சொல்கிறா. என்னம்மான்னு நார்மலாக கேட்குறாரு ககன். இல்லை அவளை தான் கேட்க சொன்னேன், ஆனால் அவள் என்ன கேட்க சொல்கிறா, சரி மனசில் தைரியம் வர வச்சுக்கிட்டு நான் அவங்ககிட்ட கேட்குறேன்ப்பான்னு கேட்குறாங்க. அந்த பூமிக்கு வேலை போட்டு கொடுத்தியாமே அப்படின்னு கேட்க, ஆமாம்மா வேலை போட்டு கொடுத்தம்மா, அவள் வேலைன்னு வெந்து கேட்டால் நான் கொடுத்தேம்மா அப்படின்றா. நானாக தேடி போய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் சரத்சந்திரா நிறைய கம்பெனி வச்சுருக்காரு, அங்கெல்லாம் போகாமல் ஏன் உங்ககிட்ட வந்தா அப்படின்னு கேட்க, தெரியலம்மா அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் அவளுக்கு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்னப்பா பண்ண போகிறோம், நம்மளை அவமானப்படுத்தின அவளை விட இந்த அபூர்வாவை எவ்வளவோ மேலு. நேற்று அபூர்வா நக்ஷத்திரா அப்புறம் அந்த சித்தி 3 பேருமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நக்ஷத்திரா ககனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா, நீங்கள் ககன் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க அண்ணி அப்படின்னு அந்த அபூர்வா கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுது ககனுக்கு. ஆமாம்மா அவங்க கேட்ட உடனே நீ சரியான செருப்படி கொடுத்துருப்பியே அப்படின்னு கேட்க, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நான் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க சாரதா. ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சாரதா. நம்மளை வேணான்னு சொல்கிறவளை விட நமக்காக உயிரை கொடுக்குறவளை பற்றி யோசிக்கலாமோன்னு தோணுச்சுடா. பூர்ணாவுக்கு ஷாக்கு, ஏன் அம்மா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, என்கிட்ட சொன்னது வேற இப்போ சொல்கிறது வேறவா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அம்மா அவள் நம்ம எதிரியோட பொண்ணாச்சே அப்படின்னு கேட்க, எதிரியோட பொண்ணாக இருந்தால் என்னடி, அவள் இங்கே தானே வந்து வாழ போகிறா, அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. ககன் நீ கூட அந்த பொண்ணை பற்றி யோசிடா, நட்சத்திராவை பற்றி யோசிடா அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகி ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. நட்சத்திரா சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது, அத்தை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு அவள் சொன்னது ஞாபகத்துக்கு
ஞாபகத்துக்கு வருது. ஏறக்குறைய அழுகுற ஸ்டேஜில் வந்துட்டாரு. ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. பூர்ணா கேட்குறா சாரதா கிட்ட, இதெல்லாம் நீ தான் சொல்கிறியா, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு மட்டும் பிடிக்குமாடி, நான் உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்கேன். எனக்கு மட்டும் நட்சத்திரா இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்குமா என்ன? நான் இப்படி கேட்டாதான் உன் அண்ணன் பூமியை பற்றி நினைக்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி நட்சத்திரா உங்கள் அண்ணனுக்கு நெருக்கமாயிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பூமியும் உங்கள் அண்ணனுக்கு நெருக்கமாயிடுவா. பூமி ஒரு பழம், நட்சத்திரா ஒரு கல், இந்த ஐடியாலாம் சொல்ல உடனே பூர்ணா, இது உனக்கு வந்த ஐடியா மாதிரி இல்லையே, இப்படியெல்லாம் நீ யோசிக்க மாட்டேயே, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே சாரதா, இதை நான் ஒரு புக்கில் படித்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. பின்ன என்ன, உன் அப்பா தாண்டி இந்த ஐடியா கொடுத்தாரன்னு ஓப்பனாக சொல்ல முடியும்? ககன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது இந்த தரணியாக நடிச்சிட்ருக்க அந்த பூமிக்கு ஃபோனை பண்ணுறாரு. அந்த அம்மாவோ ஆர்வ கோளாறுல வளர்ந்து கெட்டவரே அப்படின்னு சொல்ல ஷாக்காகி, என்னது வளர்ந்து கெட்டவரா, தயத்தக்கா அப்படின்னு கூப்பிட, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டுமேனு மேனேஜ் பண்ணுறா பூமி. நான் பூமி இல்லை, நான் தரணி தான் பேசுகிறேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்போ என்னை ஏன் வளர்ந்து கெட்டவரேன்னு சொன்னியே, ஏன் அவள் சொல்கிறத நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் சொல்லக்கூடாது, கண்டவங்கெல்லாம் யாரும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ பூமி மேலே உனக்கு இன்னும் பாசம் இருக்கா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அதாவது உன் ஃப்ரெண்ட் இருக்கால, ஒரு வேளை இன்னைக்கு அவளை தத்தெடுத்துட்டாங்கன்னா அவள் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது. ஒரு வேளை தத்தெடுக்காமல் நின்று போச்சுன்னா என் ஆஃபீஸ்க்கு வரலாம். வரும்போது அந்த மக்கு, என்னது மக்கா, ஆமாம் அவள் ஒரு மக்கு தான், அப்போ நீ கூட ஒரு மக்கா அப்படின்னு கேட்க, நான்லாம் இல்லை சொல்லுங்க அப்படின்றா பூமி. அந்த மக்கா வரும்போது கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லு அப்படின்றாரு. ஐயோ என்ன ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வீட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கா மாடியில். மாடியில் ஒரு சவுண்டு வருது. மாமா என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு மாதிரி கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுக்குற சவுண்டு கேட்ட உடனே பூமி என்னதுன்னு போய் பார்க்குறா. அங்கே நட்சத்திரா ஒரு பொம்மைக்கு இந்த ககனோட மாஸ்கை போட்டுட்டு பேசிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்ருப்பா. அதை பார்த்த உடனே முதல்ல டென்ஷன் ஆகிட்டு, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னெல்லாம் போய் ரொம்ப கோவமாக அந்த பொம்மையை திருப்பும் போது, சீ இது பொம்மையா அப்படின்னு சிரிக்கிறா. பொம்மை கூட தான் உன்னால் பண்ண முடியும், அவராவது நேரில் வர்றதாவது, அவருக்கு என்ன புத்தி கெட்டு போயிருக்குமா என்ன அப்படின்னு சொல்ல, இங்கே உனக்கு எதுக்கு எரியுது அப்படின்னு அவ கேட்க, ஏன் பர்மிஷன் இல்லாமல் அவர் உன் கனவுல கூட வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி, உன் பர்மிஷன் எனக்கு எதுக்குடி, நானும் அம்மாவும் சித்தியும் போய் நேத்தே பேசிட்டு வந்துட்டோம் சாரதா அத்தை கிட்ட. சாரதா அத்தையும் ஹாப்பியாக ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு டவுட்னா போய் என் மம்மி கிட்டையும் அந்த சித்தி கிட்டையும் போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்ல ஷாக்காய் நிற்கிறா இந்த பூமி. உடனே பூமி கேபியை பார்த்து, இது உண்மையா அப்படின்னு கேட்க, தெரியலம்மா, ஒருவேளை சாரதா ஓகே சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவள் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டா, சரி ஓகேன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. சரி பூமி, நீ அவங்கள வாழ்த்திட்டு போ, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, மாமா முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் விளையாட்டு இல்லைம்மா நீ அடம் பிடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு வேளை ககனை இந்த நட்சத்திரம் நெருங்க விடாமல் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு. அதாவது இந்த தத்தெடுக்கிற ப்ராசஸை நம்ம நிப்பாட்டிட்டோன்னா நீ கண்டிப்பாக அவனோட ஆஃபீஸ்க்கு தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்ல யோசிக்கிறா. இந்த முறை தத்தெடுக்கிறத மேபி இந்த பூமியோ இல்லை கேபியோ தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.